மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி சென்னை கொளத்தூரில் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற மு.க.ஸ்டாலின் தற்போது உரையாற்றி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். பெரம்பூர் பகுதி 35, 37 வட்டத்தினுடைய நிர்வாகிகள், பெரம்பூர் பகுதியினுடைய 45, 46 வட்டத்தினுடைய நிர்வாகிகள், பெரம்பூர் வட்ட நிர்வாகிகள், சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், அதேபோல அதிமுகவை சார்ந்திருக்கக்கூடிய பேரவையினுடைய செயலாளர், வடசென்னை மாவட்டத்தினுடைய அகில பாரத இந்து மகாசபையினுடைய மாவட்ட செயலாளர், இப்படி பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், இங்கு நூற்றுக்கணக்கானவர்கள், 500க்கும் மேற்பட்டவர்கள் இந்த இயக்கத்திலே வந்து உங்களை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் காரியங்களை எல்லாம் நான் அதிகம் உங்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய சகோதரர் யுவராஜ் அவர்கள் அண்மையில தேமுதிகவிலிருந்து மாவட்ட செயலாளர் அந்த பொறுப்பிலிருந்து பணியாற்றிக் கொண்டிருந்த அவர் அந்த பொறுப்பிலிருந்து மட்டுமல்ல, அந்த கட்சியிலிருந்து விலகி தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில தன்னை அவர் வந்து ஒப்படைத்துக் கொண்டார். அப்படி ஒப்படைத்துக் கொள்கிற இடத்தில் நானும் நம்முடைய மாவட்ட செயலாளர் சுதர்சனம், நம்முடைய சேகர்பாபு போன்றவர்கள் எல்லாம் அப்பொழுது பக்கத்தில் இருந்தோம். அப்பொழுது உணர்ச்சியோடு தலைவர் கலைஞரிடத்தில் சொன்னார், நான் இப்படியெல்லாம் அந்த கட்சியிலிருந்து பணியாற்றி இருக்கிறேன். கட்சியிலிருந்து கட்சிக்காக மட்டுமல்ல, நான் ஏற்றுக்கொண்ட தலைவருக்காக விசுவாசமாக இருந்தேன். அந்த குடும்பத்திலே ஒருவனாக இருந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றேன். எதையும் எதிர்பார்க்காமல், என்னுடைய சுயலாபத்தை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல், என்னுடைய தொழில் எந்த நிலையிலே பாதிக்கப்பட்டாலும் அதை பற்றி நான் சிந்தித்து பார்க்காமல், நான் அவருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, அந்த இயக்கத்திற்காக நான் பாடுபட்டேன். எதையும் எதிர்பார்க்காமல் பாடுபட்டேன் என்று அவர் உருக்கத்தோடு சொன்னார், உணர்ச்சியோடு சொன்னார். கண் கலங்கியது அந்த நேரத்தில். ஆனால் இதையெல்லாம் மீறி நான் அந்த கட்சியிலிருந்து விலகி வருவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அக்கிரம ஆட்சிக்கு, ஜெயலலிதாவுடைய ஆணவ ஆட்சிக்கு நாம் துணை போகிவிடக்கூடாது என்ற அந்த உணர்வோடு தான்.